28 போன்று இப்போது சென்னை 19 பிளேயர்ஸ். கெத்து தினேஷ்கள் களத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். களத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். வெற்றிக்கனியை பறிப்பது யார் என்பதை பார்ப்போம். தொடங்கலாம் போட்டியை. நடுவர் அவர்களே போட்டியை தொடங்கி வையுங்கள். ரெடி? அருமை, மிகச் சிறப்பான ஒரு 4 ரன்கள். அருமை அருமை. முதல் பந்திலேயே தனது உயிரை கொடுத்து 4 ஓட்டங்களை எடுத்துள்ளார். அருமை அருமை. ஒரு ரன். அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனையும் நான் வழங்கிய ஆலோசனை கேட்டு மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரன். அகலப்பந்து. சொல்ல மாட்டேன், அதான் தப்பு. சொல்லக்கூடாது. அது மாதிரி நீ ஒன்றும் கமெண்ட்டை சொல்லக்கூடாதுல. கமெண்ட்ரி பேரே கெடுத்தீங்களா நீங்களா? இந்த பாலுக்கு அப்படி ஆடணும் அவசியம் இல்லைங்க. அவன் ஆடுறதே கரெக்டாக ஆட சொல்லுங்க. ஆர்டர் கேம் ஆட சொல்லுங்க. கரெக்டாக தான் இருக்குது. கித்தி வரதான் தூக்கி விடலாம். உள்ளே வருது. ஒரு ரன். ஒரு ஓவர் முடிவில் 8 ரன்களை சோழிங்கநல்லூர் ஷார்க்ஸ் அணியினர் எடுத்துள்ளனர். நீ கத்தினாரு, நான் வேற சொல்றேன். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. நீ சொல்லு. இதெல்லாம் அண்ணன் பாக்கி என்ன கத்த சொல்லு. பிரியாணி சாப்பிட்டு மந்தமாக நேற்றான். பிரியாணி கொடுத்துட்டு காலி பண்ணி கலந்துட்டீங்கன்னா அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் தனது அணிக்காக திலீப் அவர்கள். அருமை அருமை.
சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான ஆட்டம். அருமை அருமை அருமையான பந்து வீச்சு. அருமை அருமை 4 ரன்கள். தற்போது வரை தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். சிறப்பான பந்து வீச்சு. அருமை அருமை. 2 ஓவர் முடிவில் 14 ரன்கள். இரு அணிகளும் சரிசமமான திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 14. அண்ணன் முருகன் இறங்கினால் 10-20 தான். நம்மளே கூட்டிக் கொள்ளணும். 14 2 ஓவர் முடிவில் 14. இரு அணி வீரர்களும் மீதமுள்ள 4 ஓவர்களை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். அருமை, மிகச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அருமை அருமை. தனது அணிக்காக ராகவ் அவர்கள் மிகச் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அருமை அருமை அருமை. 4 ஓட்டம். அருமை அருமை அருமையான ஃபீல்டிங். ஃபீல்டர் முத்து அவர்கள் தாவி பிடித்தார். More 2 balls. ஒரு ரன்.
ஓப்பனிங் இறங்கி ஓப்பனிங் ஆட்டி விட்டானே 11 பேர் சும்மா நிக்க வச்சானுங்க அதை பாருங்க விஷால் ட்ரை பண்ணு விஷால் ஸ்கோர்ஸ் 3 ஓவருக்கு 21 ரன்கள். சொல்லக்கூடாது, நான் தப்புனா அது. 3 ஓவர் முடிவில் 21 ரன்கள். 4வது ஓவர்ப்பா. 3 ஓவர் முடிஞ்சிச்சு, ஞாபகத்து வச்சுங்க. இல்லை சொல்லணும்பா. சிறப்பான பேட்டிங், சூப்பர் ஷாட். 2-1 2 ரன்கள். சிறப்பான ரன்னிங். டைனமிக் அணிக்காக முத்து பந்து வீசுகிறார். பேட்டிங் விஷால். வைடா வைட் சார். அகலப்பந்து, இது ஒரு அகலப்பந்து. சூப்பர் பவுலிங், சூப்பர் பேட்டிங். ஒரு ரன். சோழிங்கநல்லூர் பார் அசோசியேஷன் சார்பாக தமிழ் அவர்கள் பேட் செய்கிறார். பவுலிங் முத்து. முத்துகுருவா? முத்துகுரு தான் போடுறான். முத்துகுரு தான். ரிவேஷ் ஷாட், சூப்பர் ஷாட். 4 ரன்களா? மிஸ். 2 ரன், 1 ரன் மட்டும். டைனமிக் அணிக்காக முத்து, சோழிங்கநல்லூர் பார் விஷால். பெருங்குடி விஷால். பெருங்குடி. ரிவர்ஸ் ஷாட். அம்பையர் முடிவே இறுதியானது. அகலப்பந்து, இது ஒரு அகலப்பந்து. வைட். சொல்லணும். சூப்பர் ஷாட், பேக் ஷாட். என்ன 1 ரன்னா? நான்காவது ஓவர் வீசப்படுகிறது. சூப்பர் ஷாட். 1 ரன். ஃபீல்ட் மிஸ் செய்து விட்டார். 4 ரன்கள். ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டது. 4 ரன்கள். நான்கு ஓவர் முடிவில் 32 ரன்கள். 4 ஓவர் முடிவில் 32 ரன்ஸ். இன்னும் மீதமுள்ள 2 ஓவர்கள் உள்ளது. விஷால், தமிழ். பா 4 ஓவரில் 32 ரன் தான் வந்திருக்குது. இன்னும் மீதமுள்ள 2 ஓவர் உள்ளது. 2 ஓவர்களை இரு அணி வீரர்களும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளவும்.
நீ அடிக்கணும் போட. அருமை. திலீப் டைனமிக் அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அருமை அருமை. 4. காற்று யாரோ ஒருவருக்கு சாதகமாக வீசிக்கொண்டிருக்கின்றது. அருமை அருமை. 6. அடி அடி என்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனது அணியின் ரன் வேகத்தை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். அருமை. அடி அடின்னு அடிக்கிறாருன்ட்டேன். இதுக்கு மேல வேணீங்கன்னா தனியா சொல்ல போறீங்க. அடுத்த பந்தும் மிகச் சிறப்பாக அடித்தால் பொருளாளர் அவர்கள் 5000 ரூபாய் பரிசை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். புது பந்தை மோகன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல எல்லா மேட்சுக்கும் புதுசா மோகன் மோகன் அவர்கள் எங்கிருந்தாலும் புது பந்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பந்து இன்சார்ஜ். பந்து வெளியே போன புதுசா சொல்லிக்கிறோம். எப்பா நீ உடுத்தல அதான் சொல்லிக்கிறோம். சொன்னது அதான் சொல்லிக்கிறோம். நம்ம பால் வேணா போய் எத்தனை வந்தா இல்லப்பா பந்தே புதுசாமா சொல்லிருக்கான். அந்த பையன் போறான் பால் எடுக்க பாக்கனா போனா புது பந்து தானே. புது பால் இல்ல யூஸ்னா புதுசா எடுத்துட்டாங்க. இல்ல புது பால் தான். நியூ பால் தான். நடுவுல உள்ள போயிச்சு. நியூ பால் தான் போட்டாங்க. அந்த லெஃப்ட் சைடு ஒரு பால் உள்ள போச்சுல அது நியூ பால் தான். ஆமா நியூ பால் தான். அதான் சொன்னேன். நாங்க அப்படி தான் சொன்னோம். நியூ பால். ஓகே தல நீங்கலாம் உட்காருங்க. கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க. போன மேட்ச்ல குத்துட்டோம். இந்த மேட்ச் மைக் ஆஃப் பண்ணி உட்காருங்க. இருமா பால் எடுத்துறாங்க. உட்காருமா காரத்தோட சொல்றேன். விக்கெட். அருமை அருமை. சிறந்த பவுலிங், சிறந்த ரன் அவுட், சிறந்த ஃபீல்டிங். அடுத்ததாக விஜயராஜ் களமிறங்குகிறார். விஜயராஜ் சோழிங்கநல்லூர் பார் அசோசியேஷன் சார்பாக நட்சத்திர வீரர் விஜயராஜ் அவர்கள் 6 அடித்தால் 500 ரூபாய் பாலாஜி பெரும்பாக்கம் பாலாஜி அவர்கள் வழங்குவார். ஒரு 6க்கு 500. ஒரு 6 அடித்தால் பெரும்பாக்கம் பாலாஜி 500 ரூபாய் விஜயராஜுக்கு. அருமை அருமை. பந்தை பேட்டில் தொட்டாலே 500 ரூபாய் வழங்குவதாக பொருளாளர் கூறியுள்ளார். 5 ஓவர் முடிவில் 44 ரன்கள்
இன்னும் ஒரு ஓவரே மீதம் உள்ளது. 6 பந்துகளே உள்ளது. இரு அணிகளும் சரியாக பயன்படுத்தவும். பந்தை பேட்டில் தொட்டாலே பந்தை பேட்டில் தொட்டாலே 500 என்று அறிவிப்பை அறிவித்துள்ளார் சேரா. ஒரு விக்கெட் எடுத்தால் 500, ஒரு 6 அடித்தால் 500 என்பதையும் அறிவித்துள்ளார்கள் கமிட்டி. கேட்ச் என்ற முறையில் அவுட். அருமை. ஐந்து பந்துகளே மீதம். காற்று அந்த விளையாட்டு வீரருக்கு சாதகமாக இல்லை. காரணம் முருகன் தான் தெரிஞ்சு போச்சு. மிக சிறப்பான பந்து வீசு. அருமையாக தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். நோபால். நடுவர் தீர்ப்பே இறுதியானது. நியாயமானவர் நடுவர். சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக லைவ் உள்ளது. அருமையான அடி, மிகச் சிறப்பான அடி, நல்ல ஃபீல்டிங். லைவ் நடைபெறுகிறது. யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. சிறப்பான பந்து வீச்சு. அவுட். கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகியுள்ளார். கெத்து தினேஷ் அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரே பாலில் ஒரே பால் தான் என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு பால் தான் இந்த மேட்சையே மாற்றும். அதை இரு அணிகளும் பார்த்து கொள்ள வேண்டும். பவுலரா பேட்டிங்கா? ஒரு பந்து மீதம். அருமை 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 அருமை. போலாம். அருமை. இரு அணிகள் மிக சிறப்பாக ஆடினார்கள். 6 ஓவர் முடிவில் எவ்வளோ? 50. இப்போதான் பார்க்குறேன் இருங்க. 50 ரன்களை எடுத்துள்ளனர். வாழ்த்துக்கள். 51 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டைனமிக் அணியினர் களத்தில். டெல்லியிலிருந்து வருகை தந்த சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கோபி அவர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்துவதற்காகவும் உற்சாக பானத்தை ஏற்பாடு செய்வார் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
தனக்கு உற்சாக பானத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வேக வேகமாக வருகை தந்து வழக்கறிஞர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரது அருமை நண்பர் முன்னாள் ஆலந்தூர் நீதிமன்ற பிளேயர் ஸ்கோரை கரெக்டாக சொல்லுங்கப்பா. 50 51 கடைசி ஓவர் எவ்வளோ ரன்னு? கடைசி ஓவர் 6 ரன்னு. ஸ்கோர் 50 51 வச்சா வெற்றி. அன்பு நண்பர் ஈஷார் அசோக் அவர்கள் தற்போது அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஃபீல்டிங்கை சீக்கிரம் செட் பண்ணுங்க. சோழிங்கநல்லூர் சார்க்ஸ் அணியினருக்கு ஒரு தகவல். விழுந்து பாய்ந்து பிடித்தால் ஒவ்வொரு பந்திற்கும் 500 ரூபாய் வழங்குவதாக பொருளாளர் முருகன் அவர்களும் 1000 ரூபாய் வழங்குவதாக செயலாளர் விஷ்ணு அவர்களும் தற்போது வந்துள்ள அண்ணன் டேவிட் அவர்களும் கூறியுள்ளார்கள். டைனமிக் அணியின் பேட்டிங் சுமன் மணி அவர்கள் களத்தில். சார்க்ஸ் அணியினர் ஃபீல்டிங்கை தயார்படுத்துவோம். ஃபீல்டிங்கை செட் பண்ணுங்க சீக்கிரமா, டைம் ஆகுது பாருங்க. கேப்டன் பாகராஜன் அவர்கள் சீக்கிரம் ஃபீல்டிங்கை செட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்ணனின் சுழல் வேகத்தில் விக்கெட் மலமலன்னு சரிய போகுது. ஒரு 6 அடித்தா 500 ரூபா தராராம்பா. சோழினூர் ட்ரெஷரர் பொருளாளர் அண்ணன் முருகன் ஒரு 6 அடித்தா 500 ரூபா. ஒரு விக்கெட் எடுத்தா 500 ரூபாவாம்பா. சோழினூர் பாரில் வந்து யாருன்னா ஒரு விக்கெட் எடுத்தாலும் 500 ரூபாவாம். சண்டை வாங்கும் எங்கள் அண்ணன் முருகன் ஒரு விக்கெட் எடுத்தா 500 ரூபாவாம் தராராம்பா. இப்போ ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்க. கேப்டன் சோழினூர் பார் அசோசியேஷன் கேப்டன் அண்ணன் பாகராஜன் சீக்கிரம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. அண்ணன் சுழலில் வந்து பாருங்க, இப்போ மலைன்னு சரிய போகுது. அண்ணன் சுழலில் யாரும் தெரியலன்னு நினைக்கிறேன் அண்ணனை பற்றி. அண்ணன் பாகராஜன் சுழல் வந்து அப்படியே பால் அப்படியே ஆறுலேயே ஸ்விங் ஆகும் அப்படியே. ஃபீல்டிங்கை செட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு விக்கெட் எடுத்தா 500 ரூபா. சோழினூர் பார் அசோசியேஷன் பொருளாளர் முருகன் அவர்கள் 500 ரூபா கொடுக்குறாராம்பா. ஒரு விக்கெட் எடுத்தா 500 ரூபா. விக்கெட் எப்படி சார்? போல்டா கேட்சா? போல்டு எடுத்தா 500 ரூபாவாம். போல்டு மட்டும் தானா, வேற எதுவும் கிடையாது. கேட்சு ரன் அவுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல் ஓவரை வீச இமானுவேல் சிறந்த பந்து வீச்சாளர். அவர் போட்டார்னா அப்படியே ஸ்டிக்கு வந்து அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் போய் விழும். ஒரு விக்கெட் எடுத்தால் ஸ்டம்ப் எடுத்தால் மிடில் ஸ்டம்ப் எடுத்தால் 1000 ரூபா, ஆஃப் ஸ்டம்ப் எடுத்தால் 500 ரூபா, லெக் ஸ்டம்ப் எடுத்தால் 700 ரூபா. மிடில் ஸ்டம்ப் எடுத்தால் 700 ரூபா. மிடில் ஸ்டம்ப் எடுத்தால் 700 ரூபா. 6 அடிச்சா ஒன்றும் கிடையாது. அவங்க அடிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பால்
ஒரு ஓட்டங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் முத்துகுரு அவர்கள். அசோக் அவர்களை தயவு செய்து கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். லவ்லி ஷாட். 4 ரன்கள். அருமையான ஒரு கட் ஷாட். ஆஃப் சைட் திசையில் சுமன் அவர்கள் அருமையாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் தம்பி இமானுவேல். ஃபீல்டிங்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அருமையான ஷாட். கேட்சா சிக்ஸா? கேட்ச் என்று நினைக்கிறேன். சிக்ஸா கேட்சாப்பா? கிளியரா சொல்லுப்பா ஃபீல்டர். 6 6 ரன்கள். சூப்பர் பவுலிங் சூப்பர் பவுலிங். என்ன கிருத்தே எங்க எதுவும் இல்லையா? கேட்சாக மாறுமா? கேட்ச் விடப்பட்டது. பேசுறேன். 2 ரன்கள். 2 சிறப்பான பேட்டிங். சிறப்பான பேட்டிங். ஏன் ரன் இல்லை? நோ ரன். அம்பையருடைய முடிவே அம்பையர் சொல்லுப்பா. அம்பையர் முடிவு தான் இறுதியானது. ஒரு ஓவர் முடிவில் 13 ரன்கள். ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு. 13 ரன். டைனமிக் தாம்பரம் 13 ரன். மீதம் 5 ஓவர்கள் உள்ளன. ஒரு ஓவர் முடிவில் 13 ரன்கள். விஷால் பால் போடணும், பேசக்கூடாது. இரண்டாவது ஓவர் முதல் பந்து. இரண்டாவது ஓவரில் முதல் பந்து. முதல் ஓவரில் 13 ரன்கள். அசோக் ஒரு 5 நிமிஷம் கம்முனு அசோக். லேட் பண்ணாத விளையாடுங்கப்பா. பிளேயர்ஸு, ஃபீல்டரு, அம்பையர் லேட் ஆகுது.
சூப்பர் பேட்டிங். ஒரு ரன்னா. ரன் அவுட். அருமையான ஃபீல்டிங் விஷால், பெருங்குடி விஷால் அவர்கள் அருமையான ஃபீல்டிங். விஷால் சிறப்பான ரன் அவுட். அடுத்த வீரர் அவர் பேர் என்னப்பா? பேட்ஸ்மேன் சீக்கிரமாக விளையாடுங்க, டைம் ஆகுது பாருங்க. அசோக் அவர்களே கொஞ்சம் தயவு செய்து அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சைலண்ட் ப்ளீஸ். அருமையான ஒரு தடுப்பாட்டம். 1-2 2 ரன்னு 2 ஓட்டங்கள். சும்மன் அவர்கள் அருமையாக விளையாடுவார். எது திசையில் இருக்கும் அருள் அவர்களும் நல்லா விளையாடுவார். நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அசோக் அவர்களே கொஞ்சம் அமைதி காக்கும். ஃபீல்டிங் ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போலிங் அருமையான ஒரு பந்து வச்சு அண்ணனின் சூழலுக்காக இந்த மைதானமே காத்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சூழல் வயசாகுதுண்ணா, இந்த இளமையாக ஊஞ்சலாடுதா அவருக்கு. நல்ல ஒரு ஷாட்டு. அண்ணன் சூப்பராக தடுத்தார் பாலை. நல்ல ஒரு 50 வயசானாலும் அண்ணன் பாலை பிடிக்கிறத வேகத்தை பாருங்க, சூப்பராக பிடிக்கிறாரு பாருங்க. சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான். சூப்பராக பாலை தடுத்தார் பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா ரன் அவுட்டு. அருமையான ஒரு ரிவேஸ் ஷாட்ப்பா. 4 என்ன மாதிரி ஒரு ஷாட் பார்த்தீங்களா. நல்ல ஒரு அருமையான ஷாட். அண்ணனாலே தடுக்க முடியல. நல்ல ஒரு ஷாட். தமிழ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பந்து வீச்சாளர். தனது அணியின் வியூகத்தை சோழனின் ஒரு வழக்கறிஞர் மாற்றுவார்களா என்று பார்ப்போம். தற்போது ரன்களும் சென்று கொண்டிருக்கின்றன, அதனால் யோசனையில் உள்ளார்கள். டைனமிக் அணியினரும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமை அருமை, மிகச் சிறப்பான ஒரு அடி. சோழங்கிநல்லூர் சார்ஸ் அணியினர் பவுலிங் வியூகத்தை மாற்றுவார்களா என்று பார்ப்போம். இரண்டு ஓவருக்கு 25 ரன்கள் அடித்துள்ளனர். தனது அணிக்காக பந்து வீச அணியின் கேப்டன் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். 4 ஓவர்களை சிக்கனமாக வீசினால் வெற்றி பெறலாம் என்ற நோக்கில், அதே 4 ஓவரில் ரன்களை அடித்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்கோடு களத்தில் டைனமிக் தனது அணிக்காக பந்து வியூகத்தை மாற்றும் திறனுடைய அருமையான ஆட்டக்காரர்களையும் ஆட்டமிழக்க செய்யும் பவுலர், நட்சத்திர பவுலர்.
தனது அனுபவத்தை பயன்படுத்துவாரா என்று பார்ப்போம். ஆட்டத்தை மாற்றுவாரா என்று பார்ப்போம். இந்திய அணிக்கு ஒரு பூம்பரா என்றால் சோழிநல்லூர் அணிக்கு அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அருமையான ஒரு பந்து வச்சு பாருங்க, இந்த வயசுல இந்த மாதிரி டைவ் அடிக்கிறாரு. முடியுமா? முடியவே முடியாது. அண்ணா எப்படி பாருங்க, அதுதான் அண்ணனோட ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப். நல்லா ஒரு பந்து வச்சு அண்ணனிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்குறோம். அண்ணா விக்கெட் எடுங்க, இன்னும் எதிர்பார்க்குறோம். நீ கொஞ்சம் மூடு தமிழே, லாஸ்ட்ல போனி அங்க போ, அங்க நில்லு. இதுக்கு மேல அங்க போக முடியாதுண்ணா. அவங்க தான் அடிப்பான். அவன் இதுக்கப்புறம் பொறுமை அடிப்பாங்க. அருமையான பந்து. அதான் அண்ணனோட அனுபவம்ன்றது. பார்த்தீங்களா? இது வரைக்கும் யாருன்னா இந்த மாதிரி பீட்டன் எடுத்துருக்காங்களா? அதுதான் அண்ணனோட அனுபவம். பீட்டன்னா தெரியுமா கிரிக்கெட்டில்? நல்ல ஒரு பந்து வச்சு அண்ணனிடமிருந்து சூப்பர் சூப்பர் பால், அருமையான ஒரு பால். நல்ல ஒரு ஷாட், 2 ஓட்டங்கள். அருமையான ஒரு ஃபீல்டிங், 2 ஓட்டங்கள். அண்ணனிடமிருந்து விக்கெட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அஸ்வின் மாதிரி விக்கெட் எடுக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் பேட்ஸ்மேன் உள்ளே ரீச் ஆகிட்டார். ஆறு ரன்கள் என்று நினைக்கிறேன். அருமையான ஷாட். தம்பி ஒல்லியாக இருந்தாலும் அவர் பவர் இருக்குது பாருங்க, அடித்தா இன்னும் அந்த உள்ளே போய் விழும்புற பால். அருமையான ஷாட். நைட்டு வந்தேன், ஃபோன் பண்ண அவனும் நான் மறந்துட்டேன்பா. இங்கே தான் இருக்குது. நான் போகவும் இல்லை, எனக்கு ஞாபகமும் இல்லை, நீயும் சொல்லவும் இல்லை. நல்ல ஒரு பந்து வீச்சு, அண்ணனுடைய பந்து வீச்சு அருமையாக இருந்தது இந்த பால். 3 ஓவர் முடிவு. அணியின் எண்ணிக்கை 36. 3 ஓவருக்கு 36 ரன்னு. 3 ஓவருக்கு 5 ரன் அடிக்கணும் ஒன்றும். யாரு டைட் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்கு அணிக்கு ஆலோசனை வழங்க முருகன் அவர்கள் ரெடியாக உள்ளார். ஆலோசனை பெற்று ஆலோசனை சொல்லிடு. நீ பேசினாவே 6 4 அடிக்கிறாங்க. விஜயராஜ் போட சொல்லுப்பா. விஜயராஜ் அருமையான ஒரு பந்து வீச்சாளர். அவங்க
ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளது. சிங்கிள் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அந்த போய் அடிக்கிறான். அவன் ரிவேஸ் ஷூட் தான் அடிக்கிறான். ஃபுல்லாக ரிவேஸ் ஷாட். நோரன் நல்ல ஒரு கீப்பிங். பார்த்து ஒரு பால் போல மணி பின்னாடி போட டேய், பின்னாடி போடா. நல்ல ஒரு பந்து வச்சு பார்த்து சொன்னோன்னே ஒரு பால். ஒரு ஓட்டங்கள். பார்த்து அப்பதான் ஆடுவார். 6 4 4 4 ரன்கள். பார்த்து தளபதி 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 சிங்கிள் தான் ஆடுறாங்க. யாரோ ஒருத்தர் உள்ள வச்சு ஒருத்தர் லாங் எடுங்க தளபதி. யாரோ ஒருத்தர் உள்ள வச்சு ஒருத்தர் லாங் வச்சுங்க. இல்ல அதுக்கப்புறம் சிங்கிள் ஆடுற மாதிரி தான் உடல் உள்ள வைங்க. அதுதான் செக் பண்ணுறது. செகண்ட் இதில் ரவுண்டில் ரூல்ஸ் இருக்குது தளபதி. கோர்ட்டுக்கு போகிற நீங்களே ஆனந்தில் ஒரு டீமை பேட்டிங் ஆட விட்டுக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எங்கே போயிடறாங்கப்பா? நீங்களாம் சோழினிலேருந்து வந்தவங்க தான்ப்பா. ஆமாம், சோழினில் தான் நத்துது. சோழினில் தான் வர முடியும். நாங்கள் என்ன ஆளுந்திலேருந்து வந்தவங்க தான்ப்பா நீங்களாம். சரி பிரிஞ்சுட்டுமா இல்லையா? மைக் ஆஃப் பண்ணிட்டேன். அரசியல் இங்கே பேசாதப்பா. நீ டெல்லிக்கு போயிட்டு ஆனந்த் டீமை கலைச்சிட்டு நீங்கள் 3 பேர் பேசுகிற பேச்சுக்கு ரன்னிங் கேட்டு நிறுத்தி வச்சுக்கிறீங்களே. 3 ஸ்லீப்பர் செல்லு வேறு இங்கே உள்ளே போட்டு வச்சுட்டு மேட்சே முடிஞ்சிச்சான். அருமை டைனமிக் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு, மிகச்சிறப்பாகவும் விளையாடிய சோழிங்கநல்லூர் வழக்கறிஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த டீமுக்கு வாழ்த்து சொல்லி மேன் ஆஃப் த மேட்ச் சுமன். காட்டுறது சுமன் தானா? சொன்னது அவர் தான். நீங்க அவர் தான் சொன்னாரு. நீங்க தான் யார் சொல்றீங்க தான் தெரியல. சுமன் குத்தி காட்டுறீங்களா? பால குத்தி காட்டினா டெல்லியில் வந்த கோபி அவர்களால் எங்களது அணி சோழிங்கநல்லூர் பார் அசோசியேஷன்
வாசஸ் டைனமிக் தாம்பரம் அணி நடந்த மேட்சில் டைனமிக் தாம்பரம் வெற்றி பெற்றது. மேன் ஆஃப் த மேட்ச் திரு சுமன். ஃபைனல் செல்லும் அணி டைனமிக்